ஹாய் ஆல். மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு ஒரு புக்கை எழுதி பயங்கரமான ஒரு புரட்சியை கிளப்பினவர் நம்ம ஹால் ஹெரால்டு அப்படின்ற ஒரு ஆத்தர். என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகாலை எழுவதினால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் அதை சேவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து 6 செக்மெண்ட் கொடுத்துருக்காரு. இவர் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பாக இவர் சும்மா ஒரு புக்கை எழுதிட முடியாது. ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை வச்சு தான் புக் எழுதுகிறாங்க. நம்ம என்ன தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை படித்து பார்த்தாலும் நமக்குள்ளே அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் தெரியாது. இவர் அஃபர்ம் பண்ணியே அவர் கேன்சர்லேருந்து க்யூர் ஆனதாகவும் அதை எப்படி அஃபர்மேஷன் சொல்கிறார் பாருங்கள். எமோஷ்னலி அந்த அழுது அஃபர்மேஷன் சொல்கிறார். ஆக்சுவலி இவர் ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவரோட 20வது வயசில் ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. 11 எலும்பு முறிவுகள். இதுக்கப்புறம் உங்களால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு. விஷுவலைசிங், ஸ்கிரிப்டிங், அப்புறம் மெடிடேஷன், ரீட் பண்ணுறது, எழுதுறது, ஸ்டோரி, விஷுவலைசேஷன் இதெல்லாமே பண்ணி மேரத்தான் ரன் பண்ணுறாரு. 52 மைல் மேரத்தான் ரன் பண்ணுறாரு. இஸ் இட் பாசிபிள்? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரெக்கவரி ஆகி மறுபடியும் அதே நிலைமைக்கு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இதை விட இன்னொரு விஷயம் அவர் லைஃப்பில் நடந்தது என்னென்னா, அவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப கொடூரமான ஒரு கேன்சர். வெறும் 20% மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது லைஃப்பில் நீங்கள் லீட் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அந்த பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரிலன்ற மாதிரி டாக்டர்ஸ் கைவிரிச்சிட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அழுது அப்படியே அந்த அஃபர்மேஷன் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் குடும்பத்தோடு ஹாப்பியாக இருக்கேன். இதுலேருந்து மீண்டு ஒரு பெரிய லீடர்ஷிப் ஆகி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க கேன்சருக்கு நான் ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதே மாதிரி அஃபர்ம் பண்ணுறாரு. சும்மா அஃபர்ம் பண்ணலைங்க, இங்கே இதுதான் நின்று பேசுது. என்னென்னா, உங்கள் எமோஷ்னல் ஃபீலிங்ஸை கொடுக்கணும். அஃபர்மேஷனோ ஹோப்னப்போ என்ன சொன்னாலும் உங்களுடைய எமோஷ்னல் ஃபீலிங்கை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் பாடியிலேருந்து அந்த எமோஷனலை நீங்கள் ஃபீல் பண்ணணும். வெறும் வார்த்தையாக தேங்க்ஸ், சாரி, ஃபர்கிவ் மீ அப்படி அந்த வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளார்ந்த அந்த எமோஷனை கொடுக்கும் பொழுது உங்கள் வைப்பு பயங்கரமாக அந்த ஃப்ரீக்வன்சியோட அலைன் ஆகிடும். இது தாங்க எங்கள் மேஜிக். அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்ம உடம்புக்குள்ளே பாசிட்டிவான வைப்பை க்ரியேட் பண்ணி நம்ம யூனிவர்ஸில் இருக்க அந்த ஃப்ரீக்வன்சியோட அலைன்மெண்ட் ஆகி நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கப்படும். இது சயின்ஸ். ஓகேவா? இதில் எந்த மந்திர மேஜிக்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு 6 விஷயங்கள் சொல்கிறாரு. என்னென்னா, சேவர்ஸ், எஸ் ஃபார் சைலன்ஸ். சைலன்ஸ்னால் மெடிடேஷன். ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்து பாருங்களேன். வாழ்க்கையில் அமைதியாக என்ன தான் நடக்குதுன்னு உங்கள் வாழ்க்கையை கவனிங்களேன் அப்படின்றாரு. மெடிடேஷன், நீங்கள் எந்த மெடிடேஷன் வேணாலும் பண்ணலாம். காலையில் எழுந்து என்னென்ன பண்ணணும்னு சில பேருக்கு தெரியவே இல்லை. என்கிட்ட கேட்டவங்களே, காலையில் ஏஞ்சிரும் மேடம், ஆனால் என்ன பண்ணணும்னு தான் தெரியல. ஈவந்தோ நிறைய வீடியோஸ் பார்த்தா கூட அதை பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த கைடன்ஸை நாங்கள் கொடுக்குறோம். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்ற அடிப்படையில் 4 to 5 ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் செகண்ட் பேட்சுக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் அந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் என்ன பண்ணலாம்? அமைதியாக காலையில் எழுந்து டீப் பிரெத் ஒரு 5 கவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு எல்லா மண்டைக்குள்ளே என்ன ஓடினாலும் தூக்கி தூரமாக வச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு விளக்கேற்றினாலும் விளக்கேற்றுங்க, சாமி முன்னாடி உட்காரதுனாலும் உட்காந்துக்கோங்க. இல்லை சும்மா தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா சும்மா உட்காந்து ஹாலில் கூட உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க. ஒரு 3 நிமிஷம் மூச்சு காற்றை கவனிச்சிட்டிங்கன்னா பெரிய விஷயம். ஓகேங்களா? இதை நீங்கள் செய்யுங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு கோல் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்றது உங்களுடைய கோலாக இருந்தால், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. ஐ ஆம் டிசர்வ் டு பி அன் பிஸ்னஸ் ஓனர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐ ஆம் அன் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அஃபர்ம் பண்ணிக்கிட்டே நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு யோசித்து உங்கள் பேரை சொல்லி எமோஷனலாக ஃபீலிங்கை கொடுத்து அஃபர்மேஷன் நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா விஷுவலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, யாராவது நமக்குன்னு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷன் வேணும்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்ன ரிலேட்டடாக வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக எனக்கு நேமோடு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பர்சனலைஸ் அஃபர்மேஷன் நான் கொடுத்துருவேன். ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைசேஷன் நிறைய பேருக்கு வரதே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம், நெகட்டிவில் வாழும்போது நம்மளால் பாசிட்டிவாக அந்த மைண்டுக்குள்ளேயே போக மாட்டேதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்போம். கண்ணு முன்னாடி நிற்காது. இதுவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரினா சூப்பராக விஷுவலைஸ் பண்ணுவோம். ஏன்னு யோசிச்சது உண்டா? நமக்கு தான் விஷுவலைசேஷனே வராதே. நெகட்டிவ் வரக்கூடாது தானே, ஆனால் இது மட்டும் ஏன் வருது நமக்கு? ஏன்னா நம்ம அதிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம், அதையே ஈர்த்துட்ருக்கோம், அதுவாகவே இருக்கும்.
அதனால தான் நமக்கு சீக்கிரமாக வருது. அதுவே பாசிட்டிவ்ன்ற விஷயங்கள் நம்ம பார்க்குறதே கம்மியாக இருக்குது, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கம்மியாக இருக்குன்றதுனால நமக்கு நல்லதே மைண்டுக்குள்ளே கண்ணு முன்னாடி ஓட மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம், விஷுவலைசேஷன் மைண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், 3 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, மேபி இட் மே டேக் அப் டு 30 டேஸ், மோர் தென் 30 டேஸ் இந்த மாதிரி விஷுவலைசேஷனே வரல அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தானாகவே என்ன ஆகிடும், உங்கள் கண் முன்னாடி நல்ல விஷயங்கள் ஓட ஆரம்பிக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்றது. ஆனால் அந்த 30 டேஸ் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணணுமே, மெயினான ஒரு விஷயம். நமக்குன்னு ஒரு பிலீவிங் இருக்குல்ல, 2 நாள் தான் பண்ணுவோம், 3வது நாள் என்ன ஆகிடும், வரல, ஒன்றுமே வரல, எனக்கு வராது, அவ்வளோதான். அப்புறம் எனக்கு இதுக்கு டைம் இல்லை, எனக்கு இதை பண்ண முடியல, எல்லாமே ஒரு சாக்கு தான். எல்லா விஷயங்களும் நம்ம ஒரு சாக்காக தான் சொல்லிகிட்டு இருப்போம். நிறைய பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், கைடன்ஸ் இல்லை. அப்போ அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் ஒரு புக்காவோ அவங்க வீடியோவாக ஷேர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம இதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை தான், இது மூலயமா நம்ம ஜெயிக்க முடியும், வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மாற்ற முடியும்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வீடியோஸ் போடுறாங்க. ஏன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே நிறைய, அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஈவன் தோ என்னுடைய ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஸ்டோரி இதெல்லாமே என்னுடைய பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த அற்புதங்கள், இதெல்லாம் நிகழ்த்திய அற்புதங்கள், இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நினச்சி பார்த்தாலே மேஜிக்காக இருக்கும். கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும், இப்படி கூடமா நடக்கும் என்னம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் அப்படின்னா ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு புஷ்அப் எடுக்கலாம், இல்லை நடக்கலாம், கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு அந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று காலையில் ஹார்ட் நல்ல ஒரு பம்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள் போதும். அதிகமாக உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களை ரொம்ப வருத்திக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஓரளவுக்கு பாடியை நம்ம அசைக்கிற மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ ஒரு கொடூர நோயால் தாக்கப்பட்டிருக்கீங்கன்னா உண்மையாக ஃபஸ்ட்டு உங்கள் மனநிலைமை என்னவாக இருக்கும்? இப்போ நீங்கள் எந்த மனநிலைமையில் இருக்கீங்க? நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளால் வெளியில் வர முடியுமா முடியாதா, நினச்சி அழுவோம், நினச்சி புலம்புவோம், கோபம் வரும், ஆத்திரம் வரும், நமக்கு மேலேயே வெறுப்பு வரும், எல்லாமே வரும் இல்லையா? இதை நீங்கள் கொடுக்க மேலும் மேலும் அதிகமாக தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. மனிதர்களும் உங்கள்கிட்ட அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும். விஷுவலைசேஷன், எழுதுறது, படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுவும் ஏர்லி மார்னிங் 4 to 5 நீங்கள் இதை பண்ணும்போது வேறு லெவலில் மேஜிக் நடக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அது மாறும். உங்கள் கையில் தான் அந்த பென் இருக்குது, நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்ல ஒரு புக்ஸை படிங்க. நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல பாசிட்டிவ் கோட்ஸ், நல்ல லைன்ஸு, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நமக்கு நல்லது அப்படின்ற விஷயங்களையே நிறைய படிங்க. புக்கு மூலயமா படிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த புக் ப்ராக்டிஸை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேருக்கு புக்கு உட்காந்து படிக்க டைம் இல்லை, ஆனாலும் இப்போ ஆடியோ அந்த மாதிரிலாம் குக்கு எஃப்எம் அந்த மாதிரிலாம் ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கூட ஒரு நல்ல விஷயம்தான். ஏதோ ஒன்று நல்ல விஷயத்த நம்ம டெய்லியும் காதில் வாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா கெட்ட விஷயம் நிறைய உள்வாங்கிட்டே இருக்கும். அதுக்கு நிகராக பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம பேலன்ஸ்டாக இருக்கவே முடியும். இல்லைனா நெகட்டிவ்லேயே நம்ம சுழண்டு நம்ம அதுக்குள்ளேயே மாட்டிப்போம். ஆர் ஃபார் ரீடிங், எஸ். லாஸ்ட்டாக எஸ் ஸ்க்ரைபிங். நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் கோல் இருக்குது, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன, உங்களுக்கு என்ன விருப்பம், இதெல்லாம் அழகாக உட்காந்து எழுதுங்க. உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் எழுதுங்க. பரவாயில்ல, உங்களை பற்றி முதல்ல நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்க பேசுகிறாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்றதை யோசிச்சு விட்டுட்டு முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை பற்றி அனலைஸ் பண்ணுங்களேன். உங்களுக்கே தெரியாது. உங்களை பற்றி ஒரு 20 பாயிண்ட் எழுதுங்கன்னா உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளே புரிஞ்சு வச்சுருப்போம். முதல்ல செல்ஃப் லவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்கள் விரும்புங்க. உங்களை வாழ்க்கையை நீங்கள் விரும்பும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அழகாகும்ன்றது அசைக்க முடியாத உண்மை. இப்போ பாருங்கள், அவருடைய ஏஜில் அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கேன்சர், அதுலேருந்து வெளியில் இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அவர் எல்லாருக்கும் ஒரு கைட்லைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னா அவர் அஃபர்ம் பண்ணி நம்பி அதில் செயல்பட்டு அதுவாகவே வாழ்ந்திருக்கார். அதனால் என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தால் கூட உங்களால் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பது இவர் ஒரு உதாரணம். எல்லாருமே ஒரு உதாரணம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்.
இந்த 2025ஆவது நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இப்போலேருந்தே அதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வேணும், அஃபர்மேஷன் வேணும், பர்சனல் கோச்சிங் வேணும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.